நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு எழுத்தழல் அத்தியாயம் 57. துளியிருள் 11. மதுராவின் யமுனைக்கரையில் அமைந்த சிறிய மாளிகையின் உப்பரிகையில் அமர்ந்து பிரமோதரின் சப்ததாராவளியை ஆராய்ந்து கொண்டிருந்த யௌதேயன் சர்வதனின் இடைமிக்க காலடிகள் மரப்படிகளில் ஓசையுடன் எழுந்து அணுகுவதை கேட்டான். அதிலிருந்த விரைவை உணர்ந்து ஏடுகளை அடுக்கி பட்டு நூலால் கட்டியபடி அவன் வருகைக்காக காத்திருந்தான். நீர் பிளந்து பெருமீன் எழுவது போல படிப்பள்ளத்தில் இருந்து மேலெழுந்த சர்வதன் அங்கிருந்தே உரத்த குரலில், "மூத்தவரே, நான் தங்களிடம் உரைத்தது போல் நாம் எண்ணாத பிரிதொன்று நிகழ்ந்துள்ளது" என்றான். கணிகரின் சூழ்திறன் இளைய யாதவருக்கு நிகரானது என்பார்கள். இப்போது ஏற்கிறேன். அவன் அணுகிய ஒலியிலேயே எதிர்பாராத செய்தி இருந்ததை யௌதேயன் உணர்ந்திருந்தான். ஆயினும் அவன் உளச்சோர்வடைந்தான். தாழ்ந்த குரலில், "என்ன நிகழ்ந்தது?" என்றான். சர்வதன், "அஸ்தினபுரியில் தந்தை துரியோதனரின் மகள் கிருஷ்ணைக்கு மனத்தன்னீர்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பறவை தூது இன்று காலை மதுராவுக்கு வந்தது. போர் அணுகி கொண்டிருப்பதனால் கிருஷ்ணையின் மனத்தை விரைந்து நிகழ்த்த வேண்டியிருக்கிறதென்றும், இன்னும் சில நாட்களில் கூடும் சத்திரிய பேரவைக்கு முன்னரே மன நிகழ்வு நிறைவுற வேண்டும் என்பதனால் ஓரிரு நாட்களுக்குள் முடிவெடுக்க எண்ணி நாள் குறிக்கப்பட்டது என்றும் அவர் சொல்கிறார். ஆகவே வரும் தேய்பிறை 5ஆம் நாளில் மனத்தன்னீர்ப்பு நிகழ்வு முடிவு செய்யப்பட்டுள்ளதென்று ஓலை சொல்கிறது" என்றபடி சர்வதன் அமர்ந்தான். அவன் அமர்ந்த பீடம் முனகியது. அரண்மனையே பதறி நாகம் நுழைந்த பறவை மரம் போல ஒலித்து கொண்டிருக்கிறது. நான் நடுமனையில் இருக்கையில் அங்கு வந்து சூதர் ஒருவர் இதை சொன்னார். பாதி உணவில் எழுந்து சென்று யாதவாவையில் நுழைந்து அவர்கள் பேசி கொண்டிருந்ததை கேட்டேன். என்னை கண்டதும் அனைவரும் எழுந்து என்னை சூழ்ந்து கொண்டனர். அங்கிருந்த அத்தனை பேருக்கும் ஆளுக்கொரு கோணத்தில் அதை கூற முடிந்தது. தங்களிடம் அறிவிப்பதற்கு ஓடி வந்தேன். அக்ரூரர் இன்னும் அங்கு சென்று சேரவில்லை அல்லவா என்று யௌதேயன் கேட்டான். "ஆம், இன்று காலைதான் அவர் கிளம்பி இருக்கிறார். இப்போது கங்கைக்குள் நுழைந்திருப்பார்" என்றான் சர்வதன். யௌதேயன் கசப்புடன் புன்னகை புரிந்து, "நான் எண்ணியது சரிதான். யாதவ குடித்தலைவர்களில் எவரோ அஸ்தினபுரிக்கும் ஒற்றர்கள்" என்றான். அவ்வாறு குடி நெறி பிறழ்ந்து பிரிதொருவருக்கு ஒற்றற்பணி செய்யும் அளவுக்கு சூழ்திறனும் உலக்கரவும் கொண்டவர்கள் அல்ல குல யாதவர்கள். உண்மையில் அவர்கள் பிறழ்வே நாவில் பூணிலாமைதான். நேற்று அவையிலிருந்து கிளம்புகையிலேயே தங்களுக்குள் பூசலிட தொடங்கி இருப்பார்கள். தங்கள் அரண்மனைகளுக்கு சென்று கொண்டிருக்கையிலேயே சந்தித்த அனைவரிடமும் அதை சொல்லி இருப்பார்கள். வாயிற்காவலன், அடுமனையாளன், அணியேவலன் அனைவரிடமும் நாவிதன் அறிந்த சொல் நாடறிந்தது என்பது தொல்மொழி என்றான் சர்வதன். நேற்றிரவே அவை நிகழ்ந்த அனைத்தையும் மதுராபுரியினர் அனைவரும் அறிந்திருப்பார்கள். இங்கிருந்து பல பறவைகள் அஸ்தினபுரி நோக்கி எழுந்திருக்கும் என்றான். யௌதேயன், "ஆம், செய்தி கிடைத்ததுமே முடிவெடுத்து விட்டார்கள். ஓரிரு நாழிகைக்குள்ளேயே அங்கிருந்து புறா கிளம்பி இருந்தால்தான் இப்போது இங்கு வந்து சேர்ந்திருக்க முடியும்" என்று அகம் நோக்கிய குரலில் சொன்னான். எத்தனை பெரிய உள்ளத்துடன் எதிராடி கொண்டிருக்கிறோம் என்னும் எண்ணம் திகைப்பையும் பின்னர் ஊக்கத்தையும் அளிக்கிறது. இதுவரை அன்னை வாளுடன் ஆடிய குருளைகள் நாம். இப்போதே முது வேங்கையை எதிர்கொள்கிறோம். எண்ணி பார்க்கையில் எத்தனை சிறந்த முடிவென்று வியப்பே தோன்றுகிறது. யாதவர்களுக்கு அஸ்தினபுரி இப்போது பெண் மறுக்கவில்லை. ஏனெனில் இன்னமும் மனத்தூதை அவர்கள் அறியவில்லை. மனத்தன்னேற்புக்கு முறைப்படி அழைப்பு விடுத்திருப்பதனால் தங்கள் குடிக்கு நிகராக யாதவரை நடத்தவில்லை என்ற குறை நீங்குகிறது. சத்திரியர்கள் தங்கள் மனத்தன்னேற்பில் முடிகொண்ட அனைவரையும் அழைக்கலாம் என்பது தொல்நெறி. அசுரரும் நிஷாதரும் கூட மனத்தன்னேற்பில் அவை புகுந்து அமரலாம் என முன்காட்டு உள்ளது. ஆகவே சத்திரியர்கள் உளக்குறை கொள்ள முடியாது என்று யௌதேயன் சொன்னான். மனத்தன்னேற்பு நிகழுமெனில் யாதவ இளவரசர் எவரும் லக்ஷ்மணையை வென்று கை கொள்ள முடியாது. இவர்கள் எவருமே வில்லிலோ கதையிலோ திறன் கொண்டவர்கள் அல்ல என்று சர்வதன் சொன்னான். சாம்பர் அவை எழுந்து திறன் காட்ட முற்பட்டார் எனில் லக்ஷ்மணை ஒருபோதும் அவருக்கு மாலை சூட்ட மாட்டாள்.
மிக எளிய படைக்கல பயிற்சி வைத்தால் கூட மாளவ அரசரின் மைந்தரோ கலிங்கத்தின் இளவரசரோ காமரூபத்தின் சுப்ரஜரோ தான் வெல்வதற்கு வாய்ப்பு. யௌதேயன் பெரும் மூச்சு விட்டு, எத்தனை மதி கூர்மை, இத்தனை தேர்ச்சி அறமுசாவுவதில், நெறி நிலை கொள்வதில், மெய்மை தேடி செல்வதில் செலவிடப்பட்டிருந்தால் மானுடம் இன்று எங்கோ இருந்திருக்கும். வெல்வதற்கு மட்டுமே மானுடத்தின் உச்சங்கள் ஒவ்வொரு நாளும் செலவிடப்படுகின்றன என்றான். முள்முனையில் உலகம் என்று அஸ்வபாலர் அவருடைய கிருஷ்ணதரங்கிணி என்னும் நூலில் சொல்கிறார். நெறி வகுப்பதன் இடர்கள் பற்றி பேசுகையில் பொறுமையின்மையுடன் அப்பேச்சை மறைத்து, என்ன நிகழப்போகிறது என்றான் சர்வதன். யௌதேயன், மனத்தூது வந்ததுமே யாதவர்கள் குழம்பியிருப்பார்கள். அவர்களால் தங்கள் கணக்குகள் தோற்றுவிட்டன என உணர முடியாது. கடந்து சென்று உணர்பவர் மதுராவில் இன்று இருவரே, பேரரசர் வசுதேவர், மூத்த அரசி ரேவதி. லக்ஷ்மணையை யாதவர் வெல்லப் போவதில்லை என ரேவதி அறிந்திருப்பார் இந்நேரம். ஆனால் மன மறுப்பு நிகழவும் இல்லை என்பதனால் பலராமர் அவையில் சொன்னதே வென்றதாக பொருள் கொள்ள முடியும் என்றும் கணித்திருப்பார். பலராமரிடம் அதை சொல்லி யாதவ அவையில் முன்வைத்திருப்பார். இப்போது யாதவர் அவை கூடி பேசிக் கொண்டிருப்பார்கள். யாதவர்களும் அஸ்தனபுரியும் கொள்ளும் படைக்கூட்டு உறுதியாகிறது என்றான். சர்வதன், நாம் வந்த பணியை முடித்து விட்டோம், விடை பெற்று கிளம்புவோம் என்றான். யௌதேயன், அல்ல, யுதிஷ்டரின் மைந்தனாக நான் இங்கு வந்தேன். அவர் இங்கு ஆற்றும் பணி எதுவோ அதை முடித்தே நான் கிளம்ப வேண்டும் என்ற பின், எழுக, நாம் சாம்பரை சென்று சந்தித்து வருவோம் என்றான். சாம்பரையா? எதற்கு என்றான் சர்வதன். யௌதேயன் புன்னகைத்து, அவரிடம் நாம் பேச வேண்டியவை சில உள்ளன. சாம்பன் படுத்திருந்த மருத்துவ நிலை நோக்கி செல்கையில் யௌதேயன் சர்வதனிடம், இளையோனே, அவர் உன் மூத்தவர், உன்னை இளமையில் தூக்கி இருக்கிறார். ஆகவே அவரிடம் நீ ஒரு சொல் பொறை கோருவதில் பிழையில்லை என்றான். சர்வதன் புன்னகைத்து, அதை நான் அரசு முறையாகவே செய்கிறேன் மூத்தவரே என்றான். வெறும் சூழ்ச்சி என நான் இதை சொல்லவில்லை, உள்ளுணர்ந்தே நீ இதை செய்யலாம். மூத்தவர் முனியாதிருப்பது எவருக்கும் நன்று என்றான். சர்வதன் புன்னகைத்தான். மருத்துவ நிலை வாயிலில் நின்ற காவலன் தலை வணங்க அவனிடம் தங்கள் வருகையை அறிவிக்கும்படி யௌதேயன் சொன்னான். அவன் உள்ளே சென்றதும், நிஷாத குருதி கொண்டவர் சாம்பர். அவர்கள் மெல்லுணர்வுகளை ஐயப்பட இன்னமும் நூல்களால் கற்பிக்கப்படவில்லை. ஆகவே எளிதில் உளம் நெகிழ்பவர்கள் என்றான். ஆம், நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றான் சர்வதன். சினத்துடன் யௌதேயன், நான் அப்படி சொல்லவில்லை என்றான். தாங்கள் சொல்லவில்லை என்றான் சர்வதன். சினத்துடன் பற்களை கடித்தபடி யௌதேயன் கைகளை வீசி சர்வதனை புறக்கணித்தபடி திரும்பி கொண்டான். ஏவலன் திரும்பி வந்து, வருக என்றான். அவர்களை சாம்பன் படுத்திருந்த சிற்றறைக்குள் இடைநாழியினூடாக அழைத்து சென்றனர் ஏவலர். மூலிகை எண்ணெயும் குங்கிலிய புகையும் கலந்து மணத்த சிற்றறைக்குள் உயரமற்ற பீடத்தில் சாம்பன் படுத்திருந்தான். அவனுடைய வலக்கை தேன் மெழுகும் களிமண்ணும் கலந்து பூசப்பட்டு மரவுரி கட்டுக்குள் ஒரு புதி என சிறு மத்தை மேல் வைக்கப்பட்டிருந்தது. அவர்களை கண்டதும் ஐயத்துடன் அவன் விழிகள் உலைந்தன. யௌதேயன் தலை வணங்கி, களத்திலாயினும் மூத்தவர் மேல் படைக்கலம் ஏவியது பெரும் பிழை என்று நான் இவனிடம் சொன்னேன். தங்களிடம் நான் முதலில் தலை கால் தொட்டு பொறுத்தருள்கையை கோர விரும்புகிறேன் என்றான். சாம்பன் விழி மாறுபட்டு, நானும் சற்று எல்லை மீறிவிட்டேன். அத்தருணத்தில் ஏதோ புரியாத எரிச்சல் ஒன்று இருந்தது என்றான். சர்வதன் சாம்பனின் கால்களில் தலை வைத்து, பொறுத்தருள்க மூத்தவரே, தங்கள் இளையோன் செய்த பிழை என்றான். சாம்பன் மேலும் நெகிழ்ந்து தன் இடக்கையை அவன் தலைமேல் வைத்து, நன்று, இந்த பணிவு உன்னை காக்கட்டும் என்றான். அத்தனை பெரிய கதையை இவன் சுழற்றி வீசுவான் என்று எண்ணிய போது நடுங்கிவிட்டேன். என் கையில் 7 எலும்புகள் முறிந்துவிட்டன. நல்ல வேளை அது என் தலையை தாக்கவில்லை என்றான். இல்லை மூத்தவரே, என் பிழை என்று சர்வதன் சொல்லத் தொடங்க அவன் தோளை தன் இடக்கையால் அறைந்து, நன்று, எவ்வாறாயினும் நீ என் இளையோன்.
அயலான் ஒருவனிடம் நான் அடி வாங்கவில்லை அல்லவா என்று சாம்பன் சொன்னான். யௌதேயன், அத்தருணத்தில் அவ்வாறு நிகழ்ந்தது. ஆனால் இன்று அதன் அரசியல் தருணத்தை எண்ணும் போது பெரும் வருத்தம் உருவாகிறது என்றான். சாம்பன் புருவம் சுளித்து யௌதேயனை நோக்க, தாங்கள் அறிந்திருப்பீர்கள், அஸ்தினபுரியில் துரியோதனரின் மகள் லக்ஷ்மணையை தங்களுக்கு மணமகளாக கோரி இங்கிருந்து தூது அனுப்பப்பட்டது. அக்ரூரர் இன்னும் அஸ்தினபுரிக்கு சென்று சேரவில்லை. ஆனால் அதற்குள் அஸ்தினபுரியிலிருந்து இங்கு அவளுடைய மனத்தன்னேற்புக்கான அழைப்பு வந்துவிட்டது என்றான். சாம்பன் விழிகள் நிலை பதறிக்கொண்டே இருந்தன. சர்வதன் ஓர விழியால் யௌதேயனின் முகத்தை பார்த்தான். அதில் இருந்த கனிவும் அமைதியும் அவனில் புன்னகையை உருவாக்கின. யௌதேயன், இந்த சூழ்ச்சியை தங்களை போன்ற அரசு அறிந்த ஒருவர் புரிந்து கொள்வதொன்றும் கடினமல்ல மூத்தவரே. இப்போது யாதவ குடியை அவர்கள் நிகரென நடத்தவில்லை என எவரும் சொல்ல முடியாது. ஆனால் ஒருபோதும் யாதவர் அஸ்தினபுரியின் அரசரின் மகளை கொள்ளவும் முடியாது என்றான். ஏனென்றால் இத்தகைய மனத்தன்னேற்புகளில் எவர் வெல்ல வேண்டும் என்பது பெரும்பாலும் முன்னரே முடிவு செய்யப்பட்டு விடுகிறது. தன் மகளை மாளவ இளவரசருக்கு கொடுக்கவே துரியோதனர் முயல்வார். ஏனெனில் சிந்துவுடன் முன்னரே மன உறவு உள்ளது. கூர்ஜரம் சிந்துவுக்கு அணுக்கமானது. சௌவீர நாடுகள் பால்கீக இளவரசர் பூரிசிரவஸ் தலைமையில் அவர்களின் படைக்கூட்டுக்குள் வந்துவிட்டன. தென்னகத்தில் மாளவமும் அவந்தியும் மட்டுமே முரண்பட்டு நிற்கின்றன என்று யௌதேயன் சொன்னான். விராடம் எங்களுடன் நிற்பதனால் விராடத்திற்கு எதிர் நிற்கும் மாளவத்தின் ஆதரவு கௌரவர்களுக்கு தேவையாகிறது. மாளவ இளவரசர் விற்போரில் வல்லவர் என்கிறார்கள். ஆகவே அரிய வில்நுட்பம் ஒன்றே அங்கு மனப்போட்டியாக அமைக்கப்பட்டிருக்கும். தாங்கள் அறிவீர்கள், யாதவர்களில் தாங்களன்றி எவருமே வில்லில் சிறந்தவர்கள் அல்ல. சென்று திரும்பும் வளைத்தடியில் போர்க்களை பழகியவர்கள் நமது மூத்தோர். வளைத்தடி நம் கைகளில் நுண்ணுருவில் உரைகிறது. ஆகவே படையாழியையும் எரிவாளையுமே நம்மால் கையாள முடியும். அம்புக்கும் படையாழிக்குமான வேறுபாடு மிக அகன்றது, மீளாதது அம்பு. அதனாலேயே நம்மிடமிருந்து முழு விசையையும் பறித்து கொண்டு செல்வது. படையாழியை கையாள்கையில் நம் உள்ளம் இரண்டாக பிரிகிறது. நம் முன் இருப்பது 2 இலக்கு. ஆழி சென்று தாக்குவது ஒன்று, மீண்டு வந்தமையும் நமது கை பிரிதொன்று. ஆகவே ஒற்றை இலக்கு கொண்ட அம்பில் யாதவர்கள் ஒருபோதும் தேர்ச்சி கொள்ள இயலாது என்றான் யௌதேயன். அவன் அதையெல்லாம் ஏன் சொல்கிறான் என சர்வதன் வியந்தான். சாம்பனின் முகத்தில் அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை என்பது தெரிந்தது. ஆனால் மதிப்புள்ள சொல்லாடல் ஒன்றில் ஈடுபட்டிருப்பதாக அவன் எண்ணுவது விழிகளில் தோன்றியது. சர்வதன் அகத்தே புன்னகையுடன் முகத்தை இறுக்கி கொண்டான். ஆம் என்றான் சாம்பன். விதிவிலக்கு தாங்கள் வில்லறிந்தவர். ஆனால் நான் இழுத்து அம்பேற்றும் கை உடைந்துள்ளது. அதை அறிந்தே இந்த போட்டியை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள், ஐயமே இல்லை என்றான் யௌதேயன். ஆகவே நமக்கு மகர்கொடை மறுத்து விட்டார்கள் என்றே பொருள். சாம்பன் பெருமூச்சுடன் உண்மை என்றான். ஆனால் அச்சூழ்ச்சியை நாம் அவ்வாறே ஏற்று வணங்க வேண்டும் என்பதில்லை. நாம் வென்று செல்ல முடியும் என்று யௌதேயன் சொன்னான். இன்னும் மணநாளுக்கு 9 இரவுகள் பொழுதிருக்கிறது. சாம்பன் குழப்பத்துடன் நோக்க, இங்கிருந்து தாங்கள் கிளம்பி அஸ்தினபுரியை ஒரே இரவில் சென்றடையலாம் என்றான் யௌதேயன். சாம்பனின் விழிகள் மேலும் அலைவு கொண்டன. இளவரசியை கவர்ந்து வருவதொன்றும் கடினமல்ல. யாதவர்கள் விரைவு படகுகளில் தேர்ந்தவர்கள். அஸ்தினபுரியின் பெரும் படகுகள் கூட நம்மை துரத்தி பிடித்துவிட முடியாது யௌதேயன் சொன்னான். சாம்பனின் விழிகள் நிலைத்தன. பெண்ணை கவர்ந்து வருவது யாதவர்களுக்கு முன்னரே வகுக்கப்பட்ட நெறிதான் மூத்தவரே என்றான் யௌதேயன். சாம்பன் பேச வாய் எடுக்க, அச்சொல் எடைகூடாது யௌதேயன். உங்கள் தந்தை 4 சத்திரிய இளவரசிகளை கவர்ந்து வந்தவர். அந்த குடிமரபு உங்களுக்கு உள்ளது. அப்பெண்ணை நீங்கள் உளம் கொண்டு விட்டீர்கள், அவளும் உளமேற்று விட்டாள். ஆகவே எல்லை கடந்து கவர்ந்து வந்தீர்கள் என்றான். சாம்பன் முகம் அப்போதும் குழப்பத்திலேயே இருந்தது. தயங்க வேண்டாம் மூத்தவரே, என் இளையோன் உங்களை துணைப்பான். படகை இவன் செலுத்துவான் என்றால் எவரும் தொடர இயலாது. இளைய தந்தை பீமசேனர் உங்களுக்கு துணை வந்தார் என்று கொள்ளுங்கள்.
சாம்பன் முகம் சற்று மலர்ந்தது. ஓர விழியால் சர்வதனை நோக்கிவிட்டு, ஆம், இவன் உடன் வந்தால் என்னால் அதை இயற்ற முடியும் என்றான். ஆனால் இவன் உடன் வருவது எவருக்கும் தெரிய வேண்டியதில்லை என்று யௌதேயன் சொன்னான். ஏனெனில் இது முழுக்க முழுக்க யாதவர்களின் செயலாகவே இருக்க வேண்டும். பாண்டவர்கள் இதில் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்றால் இன்றைய போர் சூழலில் பிரிதொரு பொருள் கொள்வதாக அமையும். சாம்பன் ஆம் என்று சொன்னான். ஆனால் அவளுக்கு சற்றேனும் விருப்பமில்லை என்றால் என்று தொடங்க, அவளுக்கு விருப்பம் உண்டு என்றான் யௌதேயன். சாம்பன் அப்படியா என்றான். அவளை நான் நன்கு அறிவேன். அவள் தங்கள் தந்தையை நினைவில் இருத்தி வாழும் கோபமானசை. அவள் தனி அறையில் இளைய யாதவர் கோகுலத்து உருவு கொண்டு குழலூதி ஆபுரந்து நின்றிருக்கும் சிலையை நான் கண்டதுண்டு. அவளை கைப்பற்ற போகும் நீங்கள் இளைய யாதவரின் மைந்தர் என்பதே போதுமான தகுதி என்று யௌதேயன் சொன்னான். அவளுடைய ஒப்புதலையே கேட்போம். ஒரு புல்லாங்குழலையும் மயிர்பீலியையும் ஓலையுடன் சேர்த்து அவளுக்கு அனுப்பி வைப்போம். நம்புங்கள், நீங்கள் விரும்பும் இடத்தில் அவள் வந்து நிற்பாள். சாம்பன் ஐயம் விலகாமல் நோக்கி கொண்டிருந்தான். அந்த ஓலையை நானே எழுதி அளிக்கிறேன். அதில் இருக்க வேண்டிய முதன்மை வரி ஒன்றுதான். பீலி சூடி வேதம் அளந்த விண்ணவன் வடிவினனின் பெயர் மைந்தனை தாங்கும் வயிறென தன்னை அவள் உணர்கிறாளா என்று மட்டும் என்றான் யௌதேயன். அவ்வரியை அவள் விழி தொட்டதும் நெஞ்சோலைய விம்முவாள். கண்ணீருடன் அந்த ஓலையை அணைத்து கொண்டு, ஆம், பெரிதொன்றும் அல்ல நான் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொள்வாள். கிருஷ்ணனின் அழைப்பை மறுக்கும் வல்லமை ராதைகளுக்கு இல்லை. இப்புவி இன்று ராதைகளால் நிறைந்துள்ளது. சாம்பன் முகம் மலர்ந்து, ஆம், அவ்வாறே நானும் உணர்கிறேன். இது நிகழும். நான் அவளை வெல்வேன் என்றான். உங்கள் குலத்தின் பொருட்டு நீங்கள் இதை செய்தாக வேண்டும். உங்களுக்கு முறைப்படி தன் மகளை அளிக்க துரியோதனருக்கு உள தடைகள் இருக்கலாம். அதைவிட பெருந்தடை அவர் குலமும் அவருடன் நிற்கும் சத்திரிய குடிகளும் அளிப்பது. பெண் கவர்ந்து வந்துவிட்டால் எல்லை கடந்து பூசலிடலாகாது என்பது பாரத வருஷத்தின் நெறி. அவளை இங்கு கொண்டு வந்த பின்னர் உரிய சீர்வரிசைகளுடன் தங்கள் பெரிய தந்தை பலராமர் அங்கு செல்லட்டும். தன் மாணவனுக்கு அவர் ஆணையிடட்டும். அவரால் மறுக்க முடியாது. குலக்கோப்பு அவ்வாறு முழுமையடையும். அதன் பின்னர் யாதவர்கள் சத்திரிய குருதியற்றவர்கள் என்று எவர் சொல்ல முடியும்? அவர்களை ஒதுக்கவோ படை கொண்டு அவர்கள் மேல் எழவோ எந்த சத்திரியர் துணிவார்கள்? படை கூட்டுகளும் அரசியல் இணைப்புகளும் நீர்மேல் எழுத்துக்கள். குருதியோ கல்லில் எழுதப்படுவது. சாம்பன் நான் இன்றே கிளம்புகிறேன் என்றான். இப்போது இதை எவரிடமும் பேசிக்கொள்ள வேண்டியதில்லை. தாங்கள் அறிவீர்கள், யாதவர்கள் ஒவ்வொரு சொல்லையும் கூரை மேல் ஏறி உலகுக்கு கூவி அளிக்கிறார்கள். இங்கு பிறர் ஒருவரிடம் நீங்கள் சொன்னால் கூட ஓரிரு நாழிகைக்குள் அஸ்தினபுரிக்கு செய்தி சென்று சேர்ந்துவிடும். இது நம் மூவர் மட்டுமே அறிந்த ஒன்றாக இருக்கட்டும். ஆம் என்றான் சாம்பன். அந்தியில் இவன் மதுராவின் படித்துறையில் விரைவு படகொன்றில் இருப்பான். பிறர் அறியாமல் சென்று அதற்குள் நீங்கள் ஏறிக்கொண்டால் மட்டும் போதும். அங்கு நீங்கள் செல்வதற்குள் எனது ஓலை அவளை அடைந்திருக்கும். அவளுடைய மறுமொழி உங்களையும் வந்தடைந்திருக்கும் என்று யௌதேயன் சொன்னான். சாம்பன் நன்று இளையோனே, இது நீ எனக்கு அளித்த கொடை என்றே கொள்கிறேன் என்றான். பின்னர் நகைத்து, அவளை நான் கொண்டால் அதன் பின் எவரும் அடுத்த பட்டத்து இளவரசர் எவரென்று கேட்க வாய்ப்பில்லை. அஸ்தினபுரியின் பேரரசரின் மகளை மணந்தவன் யாதவபுரியின் அரியணை அமர்ந்தால் ஒழிய அதற்கு படை பாதுகாப்பும் குடிச்சிறப்பும் இல்லை என்றான். ஆம், அதன் பொருட்டே தங்களிடம் பேச வந்தேன் என்று யௌதேயன் சொன்னான். கிளம்புவோம், வென்று வருவோம் என்று சர்வதன் சொன்னான். நீ உடன் இருக்கையில் எனக்கு வெற்றியில் ஐயமே இல்லை என்றான் சாம்பன். மருத்துவ நிலையிலிருந்து திரும்புகையில் சர்வதன் நகைத்து, ஆக மீண்டும் ஒரு பெண்கொள் என்றான். நாம் இன்னும் பெண் கொள்ள தொடங்கவில்லை இளையோனே என்றான் யௌதேயன். நமது தந்தையர் அன்னையரை கவர்ந்து வந்த கதைகளை கேட்டு வளர்ந்துள்ளோம். நாம் கொள்ளவிருக்கும் பெண்கள் இப்போதுதான் அகவை நிறைந்திருப்பார்கள். இந்த போர் குடிக்கப்படுவதற்குள் நம் அனைவருடைய மன நிகழ்வுகளும் முடிந்திருக்கும். என்ன நிகழும் என்று எண்ணுகிறீர்கள் மூத்தவரே
என்று சர்வதன் கேட்டான். நிகழவிருப்பது ஒன்றே. இவர் சென்று துரியோதனரின் மகளை கொண்டு வந்தார் என்றால் அதை போல் சத்திரியரை சினம் கொள்ள வைப்பது பிரிதொன்றல்ல. அவர் வேதத்தை மறுக்கிறார். பெருஞ்செல்வ மாநகர் ஒன்றை அமைத்திருக்கிறார். மும்முடி சூடி அரியணை அமர்கிறார் என்பதெல்லாம் இரண்டாம் இடமே. சத்திரியர்களின் தன்மன நிகழ்வுகளில் புகுந்து தொல்குலத்து இளவரசிகளை கவர்ந்து வந்திருக்கிறார் என்பதே முதன்மையானது. இத்தனை ஆண்டுகளில் அவர்கள் அப்பிழையை பொறுத்து மறக்கவே இல்லை. மீண்டும் அவ்வண்ணம் ஒன்று நிகழாதிருக்க வேண்டுமெனில் முதல் வழி காட்டிய இளையாதவரை முற்றொழித்து வேர் முடிவு வரை அகழ்ந்து அகற்ற வேண்டும் என்று உறுதி கொண்டிருக்கிறார்கள் என்றான் யௌதேயன். உபயாதவர் இவ்வண்ணம் வெல்வாரெனில் இங்கிருக்கும் அத்தனை தொல்குடிகளில் இருந்தும் திறன் கொண்ட இளையோர் எழுந்து வருவார்கள். மண் கொள்ளவும் அரசர்களுக்கு இணையாக முடிசூடி அமரவும் சத்திரியர் குலத்தில் பெண் கொள்ளவும் அவர்கள் கனவு காண்பார்கள். அதைத்தான் சத்திரியர் அஞ்சுகிறார்கள் என்றான் யௌதேயன். ஆகவே தந்தையின் வழியிலேயே மைந்தர்கள் செல்வதென்பது அவர்களை பெருஞ்சினம் கொண்டவர்களாக்கும். இவ்வொரு நிகழ்வாலேயே துரியோதனர் உருவாக்கி கொண்டிருக்கும் சத்திரிய படை கூட்டு சிதறவும் கூடும். துரியோதனர் யாதவர்கள் மேல் சினம் கொள்ளவும் வாய்ப்புண்டு. தனக்குள் ஒரு நாற்கள பரப்பில் காய்களை பரப்பி ஆடி முடித்து மீண்டு வந்து ஒருவேளை பலராமரே சென்று மாணவனை கண்டு நயந்து உரைத்தால் அச்சினம் சற்று குறையலாம். ஆனால் இன்று இவர்களுக்கு இருக்கும் படையினைவும் உளச்சேர்க்கையும் மறையும். முதலில் இது நிகழட்டும். இந்த அனலை மேலும் மூட்ட என்ன செய்வது என்று நாம் எண்ணுவோம் என்றான் யௌதேயன். சர்வதன் புன்னகைத்து, நான் எண்ணியது பிரிதொன்று என்றான். மூத்த தந்தையின் தன்னுருவே மூத்தவர் பிரதிவிந்தியராகவும் தாங்களாகவும் அன்னையர் கருவில் எழுந்திருக்கிறது என்று சொல்வார்கள். யௌதேயன், ஆம், அதற்கென்ன? இத்திறன்கள் அனைத்தும் அவரிடம் உள்ளவைதான் என்ற பின், அறச்செல்வர் என்னும் முகத்தால் அவற்றை மறைத்து வைத்திருக்கிறார். விதைக்குள் உள்ள பருப்பு முளையில் விதையலைகளாக வெளிவருவது போல தந்தையருள் உறங்கும் மெய்யான உள்ளிருப்பு ஒன்று மைந்தராக எழுகிறது போலும் என்றான். அவன் எப்பொருளில் அதை சொன்னான் என்பது போல அவனை நோக்கிவிட்டு யௌதேயன் சொல் தவிர்த்து தலை குனிந்து நடந்தான். அதே புன்னகை முகத்தில் இருக்க சர்வதன் உடன் சென்றான். எழுதடல் 57வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.